டிஷர்ட்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்றும் பேக்ஸ் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த ஆஃபரில் கிடைக்கும். நடிகர் தனுஷ் எங்களோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருபுவனம் தம்பதியினர் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு கடந்த 3 மாதமாக ரொம்பவே அரசல் புரசலாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம தனுஷும் இங்கேருந்து மதுரைக்கும் மதுரையிலேருந்து இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தார். அவங்க உடம்புல அங்கு அடையாளம்லாம் இருக்குது, நாங்கள் ஸ்கூலில் வச்சுருக்க சர்டிஃபிகேட்டில் இருக்க அங்கு அடையாளம்லாம் தனுஷோட உடம்புலையும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருபுவனம் தம்பதியினர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி வழக்கு தொடர்ந்தாங்க. அதை ஒரு வழக்காக எடுத்துக்கிட்டு நீதிபதி என்ன சொன்னார், ஒரு மருத்துவ குழுவை அமைச்சு தனுஷோட உடம்புல அங்கு அடையாளம்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். செக் பண்ணும்போது டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க உடம்புல இருந்து பல தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவணுச்சு. என்னன்னா, தனுஷ் வந்துட்டு மச்சங்களெல்லாம் லேசர் சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தனுஷ் நம்மளோட பையனாக தான் இருக்கும், தீர்ப்பு அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தீர்ப்பு முடிவுக்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட திருபுவனம் தம்பதியினர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பையன் கிடச்சிட்டான், இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாருன்னு தெரில, போலீஸ்கிட்ட அவரே போய் ஆஜராகிட்டாரு, தனுஷ் எங்களோட பையன் கிடையாது, எங்களோட பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு ஆன்லைனில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியானது அஃபீஷியலாக எப்போ வெளிவருன்றது தெரியல. நீதிபதி வந்துட்டு வழக்கை 28ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருந்தாரு. ஸோ 28ஆம் தேதி இதற்கான முடிவு தெரியும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த செய்தியால் தனுஷ் ரசிகர்கள், தனுஷ் குடும்பத்தார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பல பிரச்சனைகளில் வளைச்சு மாற்ற நம்ம தனுஷ் இந்த பிரச்சனையிலேருந்து மாட்டி மீண்டு வெளியில் வந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நிறையா வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.